Hi friends, welcome to Rebonex powered by Unique Focus. இது ஒரு automated intelligence system. The future is here. நம்மளோட எதிர்காலம் இனி இந்த Rebonexல தான் இருக்கு. A business opportunity that you cannot even just refuse. இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது. இது எனக்கு வேணாம் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா எல்லா தரப்பு மக்களுக்கும் இது தேவையான ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஒரு பிளானை தான் நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் $25, அதாவது 2000 rupees தான். இது லாஸ்ட் சாப்டர் ஆஃப் யோர் ஃபினான்ஷியல் நீட்ஸ், அதாவது உங்களுடைய கடைசி முதலீடாக இருக்கும். இந்த வெறும் 2000 rupees முதலீட்டில் உங்களுடைய ஒட்டுமொத்த லைஃபுக்கான வருமானத்தை இங்கே சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி 5 டைப் ஆஃப் இன்கம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்கம் பைனரி ஷிஃப்ட் இன்கம். நாம் செய்யக்கூடிய வேலைக்கு 80% இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட் இதில் கிடைக்கும். அடுத்து லெவல் ஷிஃப்ட் இன்கம், நம்ம டீமாக டெவலப் பண்ணுறது மூலயமா கிடைக்கிற வருமானம். மூணாவது பார்த்தீங்கன்னா டைனமிக் ஆட்டோபாட் இன்கம், குளோபல் கம்பெனி சேல்ஸ். ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய வருமானம் தான் இந்த டைனமிக் ஆட்டோபாட் இன்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் பாட் இன்கம், குளோபல் பைனரி மேட்சிங். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பேர் மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேர் மேட்ச் பண்ண அந்த பேர் மேட்சுக்கு லைஃப் டைம் வரைக்கும் இந்த நான் ஒர்க்கிங் இன்கம் இருக்குது. அடுத்து ஸ்பான்சர்ஷிப் இன்கம், நம்ம ஸ்பான்சர் பண்ணுற ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நமக்கு லைஃப் டைம் வரைக்கும் வருமானம் இருக்குது. ஸோ இந்த இன்கம்லாம் எப்படி டிவைட் ஆகுதுன்னா, $25 பேக்கேஜில் $20 பைனரி ஷிஃப்ட்டுக்கு போயிடும், $5 ஆட்டோபாட்டுக்கு போயிடும். அடுத்து $50 பேக்கேஜில் $40 பைனரி ஷிஃப்ட்டுக்கு போகும், $10 ஆட்டோபாட்டுக்கு போகும். அடுத்து $200 அப்கிரேடில் $150 பைனரி ஷிஃப்ட்டுக்கு போகும், $50 ஆட்டோபாட்டுக்கு போகும். 100% மேத்தமெட்டிக்கல் பிளான். ஸோ யாருக்கும் லாஸ் கிடையாது. ஜாயின் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் வருமானம் இருக்குது. 100% கால்குலேட்டட் பிளான் தாங்க இது. ஸோ ஃபஸ்ட் இன்கம் பைனரி ஷிஃப்ட் இன்கம் பற்றி பார்க்கலாம். இந்த பைனரி ஷிஃப்ட் இன்கம் அப்படிங்கிறது உலகத்துலேயே முதல் முறையாக இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறதுனா நான் ஏல ஒரு நபரை ஸ்பான்சர் பண்ணுறேன், பியில் ஒரு நபரை ஸ்பான்சர் பண்ணுறேன். எனக்கு ஒரு பேர் மேட்ச் ஆகி இன்ஸ்டண்ட்டாக எனக்கு $20 கிடச்சிரும். அந்த ஒரு பேர் மேட்ச் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரீஎன்ட்ரி ஆகிடும். ஸோ ரீஎன்ட்ரி ஆனதுக்கப்புறமா அந்த ட்ரீயில் யார் வருவாங்க அப்படின்னா, புதுசாக நான் யாரையாவது ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணால் அவங்க எனக்கு கீழே வருவாங்க. இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரீஎன்ட்ரி ஆகும்போது அவங்க 2 பேரை ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரீஎன்ட்ரி ஆகும். அப்போ அவங்க திரும்பவும் இங்கே பிளேஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ஒரே ஒரு தரம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி அந்த ஒரு நபரை டெவலப் பண்ணாலே அந்த ஒரு நபர் மூலமாக லைஃப் டைம் வரைக்கும் வருமானம் பார்க்கலாம். ஸோ ஒரு சைக்கிளுக்கு உங்களுக்கு $20 கிடச்சிட்டே இருக்கும். அன்லிமிட்டட் டைம் சைக்கிள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அன்லிமிட்டட் லைஃப் டைம் வரைக்கும் எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி $50 அடுத்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே 2 பேர் $50 அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு $20 கிடைக்கும். ஸோ $200 நீங்கள் டாப்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே இருக்கிற 2 பேர் $200 டாப்அப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு $150 கிடைக்கும். ஸோ டோட்டலாக 150, 40, 20 மொத்தமாக $210 ஒரு பேருக்கு உங்களுக்கு இன்கமாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 10 பேர் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா 10 பேருக்கு ஒரு நாளைக்கு $2100 அசால்ட்டாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஜாயின் பண்ணுற எல்லாருமே 2 பேரை ஸ்பான்சர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். எல்லாருமே பண்ண மாட்டாங்க. அப்போ எப்படி இந்த ட்ரீ ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ட்ரீயை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறதுனா ஏன்றவங்கள நான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன். ஸோ பி அப்படிங்கிறவங்கள ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு, பி சியை ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ஸோ டி அப்படிங்கிற ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, டிஇங்கிற நபரை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது யாருமே ஒரு பேர் மேட்ச் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ஒருத்தர் கீழே ஒருத்தர் சிங்கிள் லீஃபாக தான் ட்ரீ போயிட்டு இருக்குது. இது எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரே ஒரு நபர் ஒரு பேர் மேட்ச் பண்ணால் கூட மேலே இருக்கிற எல்லாருக்குமே $20 போகும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது கடைசியில் இருக்கிற இந்த டி அப்படிங்கிற நபர் புதுசாக எஃப்ங்கிற நபரை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா அவருக்கு ஒரு பேர் மேட்ச் ஆகி அவருக்கு $20 கிடச்சிடும். அவர் ஒரு பேர் மேட்ச் பண்ணதுனால அவர் சிங்கிறவங்களுக்கு கீழே D1 அப்படிங்கிற பிளேஸ்மெண்ட்டில் வந்துடுவார். அப்போ அவருக்கு ஒரு பேர் மேட்ச் ஆயிடுச்சு, அவருக்கு $20 கிடச்சிடும். அவர் திரும்பி ரீஎன்ட்ரி ஆகி பிங்கிறவங்க கீழே C1 அப்படின்னு பிளேஸ்மெண்ட் ஆவார். அப்போது திரும்பவும் பிக்கு $20 கிடச்சிடும். ஸோ இதே மாதிரி மேலே வரைக்கும் எங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்கோ அது எல்லாம் ஃபில் ஆகிரும்.
அப்போது யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு பேர் மேட்ச் பண்ணால் போதும், மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த $20 கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் $40 $150 ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் ஷிஃப்ட் இன்கம். லெவல் ஷிஃப்ட் இன்கம் அப்படிங்கிறது பைனரி ஷிஃப்ட் இன்கமில் இருந்து 10% எடுத்து தான் இந்த லெவல் இன்கம் தராங்க. ஸோ நம்ம டீமில் 8 லெவலில் யாருக்கு எங்கே ஜாயின் பண்ணாலும் நமக்கு அந்த வருமானம் கிடைக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா $2.75 வந்து நமக்கு ஒவ்வொரு என்ட்ரியில் இருந்தும் கிடைக்கும். ஸோ அதாவது ஒரு பெரிய இன்கம் யாரெல்லாம் டீம் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இந்த லெவல் ஷிஃப்ட்டில் பெரிய லெவலில் ஒரு வருமானம் இருக்குது. அடுத்த இன்கம் டைனமிக் ஆட்டோபாட் இன்கம், குளோபல் கம்பெனி சேல்ஸ். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேரும் உங்கள் கீழே தான் வருவாங்க. யாரெல்லாம் முன்னாடி ஜாயின் பண்ணுறாங்களோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த சீனியாரிட்டி படி தான் வருமானம் கிடைக்கும். இது 2 மேட்ரிக்ஸ் ஃபார்முலா. 10 லெவலில் உங்களுக்கு இந்த இன்கம் கிடைக்குது. ஸோ டோட்டலாக குளோபல் வைஸ் 2 4 8 16 32ன்னு சொல்லிகிட்டே போகலாம். டோட்டலாக 10வது லெவலில் 1024 பேர் மொத்தமாக வரும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டு 10 ரவுண்டுக்கு உங்களுக்கு மொத்தமாக $907 ப்ராஃபிட்டாக கிடைக்கிது. அது மட்டும் கிடையாது, உங்கள் பேரில் ஆட்டோமேட்டிக்காக 6 ரீபர்த் ஐடி ப்ளேஸ் ஆகும். ஸோ ஒரு சைக்கிளுக்கு நடக்கக்கூடிய விஷயந்தான் இது. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 6 ஐடிக்கும் திரும்பவும் $907 வரும். அந்த 6 ஐடிக்கும் அடுத்து 6 ஐடி ப்ளேஸ் ஆகும். இதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணாலே லைஃப் டைம் வரைக்கும் நான் ஒர்க்கிங் இன்கம் என்ஜாய் பண்ணிக்கலாம். இது மட்டும் கிடையாது, $10 ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகி அடுத்த ஆட்டோஃபில் இன்கம்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. $9 ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகி யூனிக் ஃபோக்கஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐடி ப்ளேஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி 10வது லெவலில் நீங்கள் வாங்கும்போது ஒரு ஐடி யூனிக் ஃபோக்கஸில் ப்ளேஸ் ஆகும். ஸோ யூனிக் ஃபோக்கஸில் யாரெல்லாம் சீனியாரிட்டி பொசிஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த ஆட்டோஃபில் இன்கம் கிடைக்கும். ஸோ அடுத்த இன்கம் நம்ம $50 அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த $50 அப்கிரேட் பண்ணதுக்கு தனியாக ஆட்டோஃபில் இன்கம் இருக்குது. இந்த ட்ரீல யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் $50 டாப்அப் பண்ணதுக்கப்புறம் இந்த உலகத்தில் யாரெல்லாம் $50 டாப்அப் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேரும் உங்கள் கீழே தான் வருவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் $25 ஜாயின் பண்ணியிருந்தாலும் அடுத்து $50 அப்கிரேட் பண்ணவே இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு 5வது லெவல் ஆட்டோஃபில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அப்கிரேட் ஆகி இந்த ஆட்டோஃபில் இன்கம்க்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ உள்ள ஒரு நபர் வந்தால் சம்பாதிக்காமல் வெளியே போகவே முடியாது. ஸோ இதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் $1796. ஸோ இதில் உங்களுக்கு ரீஎன்ட்ரி இருக்குது, 5 ரீபர்த் ஐடியும் இருக்குது. இது மட்டும் இல்லை, $50 ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகி அடுத்த $50 உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். 5 ஐடி யூனிக் ஃபோக்கஸில் ப்ளேஸ் ஆகும். இதில் இருக்கக்கூடிய இன்கம் பிளான் படி அதிலிருந்து இன்கம் கிடைக்கும். அடுத்த இன்கம் $200 நம்ம டாப்அப் பண்ணதுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். நம்ம $200 டாப்அப் பண்ணதுக்கப்புறம் உலகத்தில் அடுத்து யாரெல்லாம் $200 டாப்அப் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேரும் உங்கள் கீழே வருவாங்க. இந்த சீனியாரிட்டி படி உங்களுக்கு $9408 வருமானம் கிடைக்கும். 5 ரீபர்த் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகும். அந்த 5 ஐடிக்கும் அகெயின் $9408 கிடைக்கும். அதை தவிர 6 ஐடி யூனிக் ஃபோக்கஸில் ப்ளேஸ் ஆகும். அந்த இன்கம் பிளான் படி அதிலிருந்து இன்கம் கிடைக்கும். ஸோ அதில் ரீஎன்ட்ரி அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதால $50 டாப்அப் பண்ணாலும் சரி, $200 டாப்அப் பண்ணாலும் சரி, எல்லாருக்குமே லைஃப் டைம் ரீபர்த் அன்லிமிட்டட் நான் ஒர்க்கிங் இன்கம் என்ஜாய் பண்ணிக்கலாம். இங்கே யாருக்குமே லாஸ் இல்லை. அடுத்த இன்கம் பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் பாட் இன்கம். இது குளோபல் பைனரி மேட்சிங்கில் இருந்து கிடைக்கிறது. நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு பேர் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா கூட அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் பண்ணாட்டியோ உங்கள் கீழே இருக்கிற நபர் ஒர்க் பண்ணாலும் பண்ணாட்டியோ லைஃப் டைம் வரைக்கும் நான் ஒர்க்கிங் இன்கம் இருக்குது. ஸோ அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேர் மேட்ச் பண்ண ஒவ்வொரு பேர் மேட்ச்சில் இருந்தும் $1 எடுத்து தான் இந்த குளோபல் பைனரி மேட்சிங் இன்கம் தராங்க. ஸோ நீங்கள் ஒரு பேர் மேட்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த உலகத்தில் யாரெல்லாம் ஒரு பேர் மேட்ச் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேரும் உங்கள் கீழே தான் வருவாங்க. ஸோ அதில் 2 மேட்ரிக்ஸில் 10 லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது $168 கிடைக்கும். இது ஒன் டைமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இதுக்கு உங்களுக்கு 6 ரீபர்த் ஐடி ஆகும். ஸோ அந்த 6க்கும்
$168 வரும். ஸோ இதே மாதிரி லைஃப் டைம் வரைக்கும் உங்களுக்கு ரீபர்த் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, $5 3 ஐடி பிளேஸ் ஆகும். ஸோ இந்த 3 ஐடியும் உங்களுக்கு வருமானம் கொடுக்கும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, $25 கொடுத்து ஜாயின் பண்ணால் என்ன ஆட்டோஃபில் இன்கம் கிடைக்குமோ அந்த இன்கம் இந்த 3 ஐடிக்கும் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து ரீபர்த் வந்து அந்த ஃபஸ்ட்டு உள்ள ஆட்டோபாட் இன்கம்க்கு சப்போர்ட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேர் மேட்ச் பண்ணாலே லைஃப் டைம் வரைக்கும் வருமானத்தை அனுபவிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் மேட்ச் பண்ணுறீங்களோ அத்தனை பேர் மேட்சுக்கும் இந்த மேஜிக்கல் பாட் இன்கம் இருக்குது. ஸோ இதில் யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ பெரிய லெவலில் ஒரு வருமானம் பார்க்கலாம். அடுத்த இன்கம் ஸ்பான்சர்ஷிப் இன்கம். நம்ம டைரெக்டாக ஸ்பான்சர் பண்ணுற ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படின்னா, அதாவது அவங்க ஆட்டோஃபில் வாங்கும்போது நமக்கு இந்த டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் கிடைச்சிட்டே இருக்கும். மொத்தம் $679 நீங்கள் ஒரு நபருக்கு ஸ்பான்சர் பண்ணுறது மூலயமா கிடைக்குது. இது ஒரு தடவை மட்டும் கிடையாது, லைஃப் டைம் வரைக்கும் கிடைக்கும். ஒரு சைக்கிளுக்கு மட்டும்தான் 679. ஒவ்வொரு டைம் அவங்க ரீஎன்ட்ரி ஆகும்போது அந்த ஐடியிலேருந்து கிடைக்கும் ஆட்டோஃபில் இன்கமும் லைஃப் டைம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் இன்கமும் இருக்குது. அதிகமாக வருமானம் இங்கே கிடைக்கும். இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னா, நீங்கள் ஜாயின் பண்ணாலே திருப்பி உங்கள் நேமில் அன்லிமிட்டெட் ஐடி பிளேஸ் ஆகும். அன்லிமிட்டடாக நீங்கள் இன்கம் பார்க்கலாம். அதே மாதிரி ஆல் டெபாசிட்ஸ் அண்ட் வித்ட்ராவல்ஸ், பிட்காயின்ஸ், லைட் காயின், ட்ராயின், இந்த 3 கரன்சியில் தான் மினிமம் வித்ட்ராவல் $10 நமக்கு வரக்கூடிய ஆட்டோஃபில் இன்கம் எடுக்கணும். அப்படின்னா மினிமம் 2 பைனரி ஷிஃப்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி 24 ஹவர்ஸில் நம்ம பண்ண வித்ட்ராவல் நம்ம வேலெட்க்கு கிரெடிட் ஆகியிருக்கும். ஸோ 10% டிடக்ஷன், ஹாப்பி ஏர்னிங்.